வெல்கம் டு ஸ்ரீஜா ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் ரோஸ்ட்டு எண்ணெய் குடிக்காமல் மசாலா உதிராமல் டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 5 வெள்ளைப்பொடியை 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அரைபடும். அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மசாலா பேஸ்ட்டை இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. மீன் வறுவல் பண்ணுறதுக்கு 2 முழு மீன் எடுத்துருக்கோம். முழு மீனில் இடையில அந்த மாதிரி கீறி விட்டுக்கிடணும். அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை மீன் ஃபுல்லாக நல்லா தடவணும். அதுலேயும் அந்த நம்ம கீறி விட்டுருக்கிற பள்ளத்துக்குள்ளேயும் தடவணும். அப்போ தான் மீனுக்குள்ளே நல்லா உப்பு பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொரு மீனுக்கும் இதே மெத்தடில் மசாலா தடவிக்குங்க. எந்த மீன் வாங்கினீங்கனாலும் இதே மெத்தடில் மசாலா ரெடி பண்ணுங்க. இந்த மசாலா மீன்லேருந்து மசாலா உதிராது, அதே சமயத்தில் எண்ணெய் குடிக்காது, டேஸ்ட்டுமே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சா மசாலா ஃபுல்லாக மீனுக்குள்ளே இறங்கி பொரித்த பிறகு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ளாட்டான ஃப்ரைங் பேனில் எடுத்து எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிட்டாலும் நம்ம மசாலா தடவி ஊற வச்சுருக்கிற மீனை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மீன் ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷத்துலேயே ஓரளவு வெந்துடும். போட்டதே எதுவும் திருப்பி விடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பார்த்து உடையாமல் திருப்பி விட்டுக்கோங்க. அடுத்த பக்கமும் ஒரு 3-4 நிமிஷத்துலேயே மீன் வெந்துடும். நீங்களே பார்க்குறீங்கள, இந்த மீன்லேருந்து மசாலா எதுவும் லைட்டாக கூட எண்ணெயில் உதிரலை. அதே சமயத்தில் இந்த மசாலா டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களே பார்க்குறீங்கள, இந்த மீனில் தடவி இருக்கிற மசாலா லேசாக கூட எண்ணெயில் உதிரலை. அதுவும் இதே டேஸ்ட்டில் மசாலா வச்சு பண்ணிங்கன்னா மீன் ரோஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு ஆட் பண்ணுறது மீன் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு மீன் உடஞ்சிடாமல் இந்த மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. மீனை அரைச்சி எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா மீனில் இருக்கிற லைட்டாக கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் ஃபில்ட்ரு ஆயிரும். இந்த மீன் ரோஸ்ட்டை சாத்தோட மட்டும் இல்லை, சும்மா ஸ்நாக்ஸ் மாரியும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இந்த மீன் ரோஸ்ட்டை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.